வள்ளலாருடைய நூல்கள்ல பாத்தீங்கன்னா இறைநிலையும் மனிதனுடைய மன அலையும் இரண்டையும் அனுபவமாக எடுத்து எடுத்து காட்டிக்கிட்டே வராரு. அதாவது இறைவனே நீ அன்று அருள் புரிந்தாய் அல்லவா, இங்கே மனம் உணர்கிறது, இறைநிலையினுடைய பெருமையை உணர்கிறது, அதை போற்றுகிறது. இரண்டுமே ஒன்றுக்குள்ள ஒன்றாகவே தான் இருக்குது. அதாவது நிலை அலைதானே, இந்த அலையே நிலையை உணர்கிறது. அந்த நிலையினுடைய பெருமையே அவ்வப்போது அந்த நிலையோட ஒட்டும் போது ஏற்படக்கூடிய அனுபவத்தெல்லாம் அவர் எடுத்து சொல்ற போது இறைவனே எனக்கு சொன்னாருன்னு சொல்ற வார்த்தையெல்லாம் இந்த நிலைக்கும் அலைக்கும் உள்ள ஊடுருவிய பாஷை தான். அத மொழின்னு சொல்ல முடியாது, கருத்து. எனவே அந்த கருத்து எல்லாருக்கும் உண்டாகலாம். இதை நாமே உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் தவத்தின் மூலமாக இந்த இருப்பு நிலையை உணர்ந்து அந்த இறைநிலையே தான் சுத்த வழியாக அரூபமாக இருக்கிறது, அதுவேதான் இங்கே உயிர் மையத்திலே அதே இருப்பு நிலை தான் அறிவாக இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால் அதுதான் ரெவலேஷன்.